பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் 130ஆம் சங்கீதத்தினுடைய 5ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல தேவ மனிதர் சொல்லுகிற காரியத்தை பார்க்கும் பொழுது, நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் அப்படித்தானே தேவ சமூகத்தில் நின்று கொண்டு இருக்கிறீங்க. அது அவர் சொல்லுகிற வார்த்தை அதுக்கு பின்பாக சொல்லுகிறது, அவருடைய வார்த்தையை நான் நம்பி காத்திருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சில வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார், சில வாக்குத்தத்தங்களை, இதெல்லாம் நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சில வார்த்தைகளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தைகளை நீங்கள் பிடித்து கொண்டு, இதை கர்த்தர் எப்படியாவது என் வாழ்க்கையில நிறைவேற்றி விடுவார், இதை தேவன் எப்படியாவது என் வாழ்க்கையில செய்து விடுவார் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு காத்திருக்கிற உங்களுக்காக தான் இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க ஆண்டவருக்காக காத்திருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அந்த வார்த்தையை நிறைவேற்றுவார். இந்த உலகத்துல எத்தனையோ பேர் எத்தனையோ காரியங்களுக்காக காத்திருக்கிறாங்க. ஆனா நீங்க காத்திருக்கிறது எதற்காக அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தைக்காக. நீங்க இந்த கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான சோர்வுகள் ரொம்ப பயங்கரமா இருக்கும். இந்த உலகம் உங்களை ஒரு வித்தியாசமாக பார்க்க ஆரம்பிக்கும். ஏன்னா கர்த்தருக்கு காத்திருக்கிறத இந்த உலகம் பார்க்கக்கூடிய விதம் ரொம்ப வித்தியாசமாக தான் பார்க்க ஆரம்பிக்கும். ஏனென்றால் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைகள் எல்லாம் பார்க்கும்போது நம்முடைய தகுதிக்கு மிஞ்சின காரியமாக தான் இருக்கும். நம்ம இருக்கிற காரியத்துக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கும் கர்த்தர் பேசின வார்த்தைக்கு சம்பந்தமே இருக்குது. நம்ம போகக்கூடிய பாதைக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கு சம்பந்தமே இருக்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்லுவார், நம்ம காத்திருப்போம். ஆனா அந்த உலகத்துக்கு பார்க்கும்போது நம்மை பார்த்தா பைத்தியக்காரர்களை மாதிரி தான் தெரியும். அப்படித்தானே சிலர் உங்களை பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னென்னமோ பேசுது, என்னென்னமோ செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நம்மளை பார்த்து சொல்லுகிற ஆட்களும் உண்டு. அப்ப நீங்க காத்திருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி பேச்சுக்கள் எல்லாம் தயவு செய்து உங்களுடைய காதுகளிலே வாங்கவே வாங்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு அப்படின்னா நீங்க கர்த்தருக்கு காத்திருக்கிறீங்கன்னா உண்மையிலேயே நீங்கள் பாக்கியவான்கள். நீங்க ஆண்டவருடைய பார்வையில ரொம்ப விலையேற பெற்றவர்கள். அதனாலதான் இந்த உலகம் உங்களை பார்க்கும்போது இது ஏன் இவங்க இப்படி இருக்கிறாங்க, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அப்படிதான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமையில தான் நீங்க நிக்கிறீங்கன்னா உங்களை ஆண்டவர் இன்றைக்கு பலப்படுத்த விரும்புகிறார். அப்ப மனிதர்கள் யாருமே என்னுடைய காத்திருப்பை புரிந்து கொள்ளவில்லை, மனிதர்கள் யாரும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையில நீங்க நின்னீங்கன்னா ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, மகனே மகளே சோர்ந்து போகாமல் பலப்படுங்கள். ஏன்னா நீங்க காத்திருக்கிறீங்க. காத்திருக்கிறது ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி நீங்கள் காத்திருக்கிற நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இன்றைக்கு பேசுகிற ஒரு உலகம், இன்றைக்கு உங்களுடைய காத்திருப்பை ஏளனம் பண்ணுகிற அதே உலகம் ஒரு நாள் கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்றி முடிக்கும் பொழுது அதே ஜனங்கள் சொல்லுவார்கள், ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் என்று உங்களை பார்த்து அவங்க சொல்லுகிற நாட்களும் ரொம்ப தூரத்துல கிடையாது, சீக்கிரத்துல அவர்களும் நடக்கதான் போகுது. இன்றைக்கு உங்க காத்திருப்பு அசட்டை பண்றாங்கன்னு நினைச்சு நீங்க காத்திருப்புல தயவு செய்து சோர்ந்து போயிடாதிருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஆண்டவர் சொன்னார்னா சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றுவார். அது எத்தனை காலங்கள், எத்தனை சூழ்நிலைகள், எப்படி என்ன சூழ்நிலை எப்படி மாறினாலும் சரி, நீங்க காத்திருப்ப மாத்திரம் தயவு செய்து விட்டு விடாதிருங்கள். மனிதர்கள் விரோதமா எழும்பதான் செய்வாங்க. ஏன்னா உங்க காத்திருப்பை உங்களை எப்படியாவது அந்த காத்திருப்புல இருந்து உங்களை விலக்க வேண்டும் என்று சொல்லி சத்துரு ரொம்ப தீவிரமா போராடுவான். அதனால தயவு செய்து அதுக்கு இடம் கொடாமல் உங்க விசுவாசத்துல நிலைத்திருங்க. காத்திருக்கிறீங்க, ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி இந்த தேவ மனிதர் சொல்லுகிறதை போல அவருடைய வார்த்தையை நான் நம்பி இருக்கிறேன், கண்டிப்பா என் ஆண்டவர் செய்வார்னு சொல்லி அதுக்காக நான் காத்திருக்கிற நிலைமையில இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே பலப்படுங்கள். ஆண்டவருக்குள்ள இன்னும் உற்சாகமா போங்க. தடை பண்ற மக்கள் மத்தியில, அசட்டை பண்ற மக்கள் மத்தியில சோர்வு வரதான் செய்யும். மாம்சத்துல தான் இருக்கிறோம், சோர்வு வரதான் செய்யும். அந்த சோர்வை மேற்கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு நாள் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். நிறைவேறுகிறதை பார்க்கிற ஜனங்கள் சொல்லுவார்கள், நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாமே ஆண்டவர் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்து உங்களை ஆண்டவர் அழகு பார்த்திருக்கிறார்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்க எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி உங்களிடத்துல நிக்கிற நாட்கள் வரும். நிச்சயமாய் தேவன் அதை செய்து முடிப்பார். அதனால நீங்க காத்திருப்புல நின்னீங்கன்னா தயவு செய்து சோர்ந்து போகாதிருங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும். அவருடைய வார்த்தையை நம்பி காத்திருக்கிற நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் கர்த்தர் அந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுத்து உங்கள் தலைகளை நிமிர பண்ணுவார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, உம்முடைய வார்த்தையின்படியே
அப்பா உம்முடைய வார்த்தையை நம்பி உம்முடைய பிள்ளைகள் காத்திருக்கிறாங்கப்பா. அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்திலே நல்ல காரியங்களை செய்து உம்முடைய பிள்ளைகளை நீர் மகிழ பண்ணும்படி உம்முடைய ஊழியக்காரனாய் நின்று உம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அவருடைய வீடுகள், களஞ்சியங்கள், ஆசீர்வாதங்கள் நிரம்பி இருக்கட்டும் தகப்பனே. காத்திருப்பில் எந்த சோர்வுகளும் உம்முடைய பிள்ளைகளுக்கு வந்து விடாதபடி நீர் உம்முடைய பலப்படுத்தி ஒரு உற்சாகத்தின் ஆவினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பி நீர் வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் சூழ்நிலைகளும் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும். உங்க கைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆளுகை செய்ய வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.